இவ்வளோதானா இன்னும் இருக்கா? இவ்வளோதான் சார். மறுபடியும் ஃபோட்டோ கிட்ட நீ எடுத்த உன் பணம் ரயில்வே தண்டவாளத்தில் கிடக்கும். அந்த ஃபோட்டோ எல்லா பேப்பர்லேயும் வரும். இல்லைங்க, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஏய், இதெல்லாம் தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும். ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கூடாது. தூக்கிட்டு போ. சரிங்க. ஏய் எடுங்கடா. சரிங்கண்ணா. ஏய் அவனை விடு. கலை, நீ படிச்சவன் தானே? ஆக்ஷன் ஒன்று இருந்தா ரியாக்ஷன் ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு. ஐயா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள. என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க ஐயா. கரெக்ட். உன் அப்பா அம்மாக்காக நீ உயிரோடு இருக்கணும். ஆனால் பண்ண தப்பு உனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ தானே மறுபடியும் தப்பு பண்ணாமல் இருப்ப. வேணாங்க ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. இல்லை தம்பி, எனக்கு உழைச்சா கூலி கொடுக்கணும், தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும். ஏய் மாடசாமி ஐயா, இங்க வா. இந்த பையன் 2 கட்டவர் இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. அதை வச்சுக்கிட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான். ஃபோட்டோ எடுப்பான், என்னெல்லாம் பண்ணுமோ எல்லா சிலிமிஷும் பண்ணுவான். இது 2ஐயும் வெட்டிடு போ. சரிங்க. போ. வணக்கங்க. வாங்க சார், உட்காருங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் முடிச்சு போச்சே, உங்க துக்கமும் சேர்ந்து. பையனை பிடிச்சி அவனை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சு அவங்கள்ட்ட இருக்க எல்லா ஆதாரத்தையும் வாங்கி அக்னிக்கு தார வாத்துட்டேன். மொத்தத்தில் பஸ்பம் ஆயிடுச்சு. இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப நன்றி சார். என்னங்க இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? எந்த ஜென்மத்திலையும் நாங்க உங்களை மறக்க மாட்டோம். நானும் பொண்ணை பெத்தவன் தான். பெத்தவங்க வழி எனக்கு தெரியும். சரி, இதே என் பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா என்ன இருக்கும்? அம்மா, மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றேன்னா மனுஷன் ஜென்மமே வேஸ்டா போயிடும். ஓகே, அதெல்லாம் போட்டோம். எங்க உங்க பொண்ணு? ரூம்ல தான் இருக்கா. பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. கூப்பிடுங்க, அவகிட்ட 4 வார்த்தை பேசிட்டு போறேன். வாமா. என்னம்மா, கவலைப்படாது. இன்னையோட உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு. சந்தோஷத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அம்மா, நம்ம மண்ணில் என்ன பயிர் விளையுதோ அதைத்தான் நடணும். வெளிநாட்டு கலாச்சாரம்லாம் வெளிநாட்டோட, அது நம்ம ஊருக்கு ஒத்து வராதுமா. நீ பண்ண காரியம் வெளியே தெரிஞ்சுட்டன்னா உங்க அப்பா அம்மால தலை குனியணும். இதை பாருமா, உங்க அப்பா பேரை சொன்னா இந்த மாவட்டமே அலரும். பொதுவா ஜனங்க கலெக்டர் கிட்ட மனு கொடுப்பாங்க. ஆனா உங்க அப்பா என்கிட்ட மனு கொடுக்குற. இந்த நிலைமைக்கு அவரை ஆளாக்குனது நீதானே. இது உனக்கே நல்லா இருக்கா? இதை பாருமா, இதெல்லாம் என்னால பொறுக்க முடியாம தான் நானே இங்க நேரில் வந்திருக்கேன். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே உன்னுடைய படிப்பு, எதிர்காலம் தான் உனக்கு முக்கியமா இருக்கணும். என்ன புரியுதா? போமா. சரி அங்கிள். ஐயா, இதை பாருங்க, நீங்கெல்லாம் படிச்சவங்க. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றது அவ்வளோ நாகரிகமா இல்லை. இனிமே உங்க பொண்ணு வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. இந்த பழசையே திருப்பி குத்தி குத்தி காட்டி அவ மனசை கெடுத்துறாதீங்க. பொண்ணுங்க வளர வளரதான் பேரண்ட்ஸுங்க கண் குத்தி பாம்பா அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவள் மனசை புரிஞ்சுக்கிங்க. அவள் நல்லது கேட்குறாளா கெட்டது கேட்குறாங்களா நீங்கள் தான் அவளை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். பொதுவாகவே இந்த அப்பா அம்மாருங்க வேலை வேலை பணம்னு அலையிறாங்க. அம்மா அம்மாருங்க என்ன பண்ணுறாங்க? வீடு குடும்பம் சொந்தம் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது.
நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. இனிமே பொண்ணுனுடைய எதிர்காலங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இனிமே அந்த பையனை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அவன் இந்த ஏரியா பக்கமே வர மாட்டான். அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, வரேன். இருந்து சாப்பிட்டு போலாமே. சாப்பிட்ருவோம். உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வடை பாயசத்தோடு சாப்பிட்ருவோம். வரேன். நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் உங்கள் அனுபவ படிப்புக்கு முன்னாடி இதுதான் படித்தவங்க பெருந்தன்மைங்கிறது. வரேன். அங்கே வரம்மா. மணி, வாங்க மேடம். என்ன டாக்டர் எப்பவும் ஃபோன் பண்ண மாட்டீங்க? என்ன விஷயம்? அஸ் ஏ டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவரோட காயத்தை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்களே விசாரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே தான் இருக்கார் மேடம். அங்கே இருக்கிறா? இவர் தான் மேடம். நான் பேசிக்கிறேன். ஓகே மேடம். தம்பி, உங்க பேர் என்ன? கலைக்குமார். கையில் எப்படி காயம் பட்டுச்சு? மிஷினில் கை விட்டுட்டேன். மிஷின்லையா? 2 கட்ட விரலையும் மிஷினில் விட்டீங்களா? ஆமா. ஏய், பொய் சொல்லாதீங்க. போனது ஏன் வரல? நான் ஏன் போய் சொல்லணும்? நீ வலியை மறைக்கிற மாதிரி தெரியலையே, ஏதோ உண்மையை மறைக்கிற மாதிரி தெரியுது. நான் எதையும் மறைக்கல. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். ஹலோ. சொல்லுங்க. ஓகே ஓகே, நான் மேடம் கிட்ட சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். இந்த கையில் கட்டு போட்டிருக்கானே, ஆமா. இவனை நெல்லையப்பனோட ஆட்கள் நேற்று கடத்திட்டு போனதா இன்ஃபர்மேஷன் நமக்கு. லெட்ஸ் கோ. மிஸ்டர் தமிழ்செல்வன் மேடம். நீங்க எங்கே இருந்த? எஸ் மேடம். வா வா. என்னடா இன்னும் காணமே நினச்சேன். ஒருவேளை ரேகா ஸ்பீடு குறைஞ்சிச்சோன்னு பார்த்தேன். வந்துட்டேன். கேளுமா. உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களோட வேலையை மட்டும் பார்த்தா போதும், போலீஸ் வேலையை பார்க்க வேண்டாம். ஏன் மறுபடி தப்பு பண்றீங்க? கரெக்ட்மா. ஆனால் அந்த பையன் கட்ட வரல, நான் தான் எடுத்தேன். அது போலீஸ் வேலை இல்லையே. அப்ப கட்டவரில் எடுத்தது நீங்க தானே? ஆஹா, நான் இல்லைம்மா, என் ஆளுங்க. இல்லையே, பண்ணியிருந்தா தான் நாங்க என்ன உள்ள போட்டிருப்பேன், அவ்வளோதானே. இதை பாருமா, அந்த பையன் பண்ண காரியத்தை சொன்னா விரல மட்டும் இல்லை, அவனையே நீ வெட்டியிருப்ப. திரும்ப திரும்ப தீர்ப்பு சொல்ற நீதிபதியா நீங்க மாறுறீங்க. உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? கொஞ்சம் அமைதியாயிரு. உன்னை முதல்ல பார்க்கும்போது
என் பொண்ணு ஞாபகம் தான் வந்தது. உன்னை ஏசியா நான் பார்க்கல. இந்த சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட வேண்டாம். உண்மையை தாம்மா சொல்கிறேன். ஆனா நான் கேட்குற கேள்விக்கு உண்மையை சொல்லலையே. ஓகே, உள்ளே உட்காந்து பேசலாமா? வேணாம், நான் இங்கே இருக்கேன். நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். காதலிக்கிறேன்னு ஒரு பொண்ணை ஏமாற்றி எல்லை மீறி பழகி அவளை ஆபாசமாக படம் எடுத்தவன் தான் அந்த கலைக்குமார். காதலிச்சு ஏமாத்தினவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆகணும். காதலுங்கிறது ஒரு புனிதமான மலர். அதை போதைப் பொருளாக மாற்றினா எவனாக இருந்தாலும் வெட்டுவேன். என் மகனாக இருந்தாலும் சரி. அவனால் பாதிக்கப்பட்ட பெண் எனக்கு வேண்டப்பட்டவருடைய மகள். பெரிய பதவியில் இருக்கார், ஒரு விஐபி. கோர்ட்டு கேஸுன்னு போனால் அவரால் தலைமைந்து நடக்க முடியாதுமா. பேப்பரில் ஃபோட்டோ வரும், அந்த பொண்ணு கல்யாண பிரச்சனையாயிடும். என்ன எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்ல வரியா? அவன் பண்ணதுக்கு தண்டனை வேணும். அதனால தான் உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஒரு பெண்ணை கெடுக்கிறதுக்காக காதலிக்கிற மாதிரி நடிக்கிறவனை என்னால் மன்னிக்கவே முடியாது. இதுக்கு மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னா எடுத்துக்கோ. என் பசங்களை ஒன்றா அரெஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் அவங்க கோர்ட்டில் வந்து ஏன் வெட்டினங்கிற உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு அவங்க கோர்ட்டில் வந்து சமாதி கட்டவே மாட்டாங்க. சார், ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. இல்ல, உங்க நீதி தர்மம் நியாயம் இதெல்லாம் ஊருக்கு மட்டும்தானா, இல்ல உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் முள்ளு கொஞ்சம் அப்படி இப்படி அசையுமா? என் தராசு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் எடுப்போம். சரி, சீக்கிரம் நீங்க பரீட்சைக்கு தயாராகணும். நான் வரேன் சார். குட் மார்னிங் மேம். மிஸ்டர் மதியழகன் இல்ல? எஸ் மேடம். எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு ஏதாவது உளவுத்துறையிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். இல்லை, ஏன் என் பின்னாடி வரீங்க? எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க? யார் சொல்லி ஃபாலோ பண்ணுறீங்க? பாவம், உங்களை நம்பி யார் இந்த வேலையை கொடுத்தாங்களோ அவங்களே ஏமாத்திட்டீங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத முறையில் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியல இல்லை? இல்லை, எப்படி வந்து நான் உங்களை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிங்க? ஒன்று, உங்களுக்கு உங்கள் மேலே அசாத்திய நம்பிக்கை இருக்கணும். இல்லை, எனக்கு இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவில்லைன்னு நினச்சிட்டிங்களா? இல்லை இல்லை மேடம். எப்படி? இங்கே பாருங்க, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஒழுங்காக உங்களோட டியூட்டியை பாருங்கள், சரிங்களா? இல்லைன்னா சட்டப்படி ஆஃபிஷியலாக நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க வேண்டி வரும். தெரிஞ்சா? பை தி வே, ஒழுங்காக எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறத கற்றுக்குங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் இந்நேரத்துக்கு?
அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, ஆனா சந்தோஷமா இருக்குங்க. உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. என்ன பாக்குறீங்க? ஒரு ரிஹர்சல் இருக்கட்டும். வாங்க, ப்ளீஸ் கம். உட்காருங்க. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். என்னங்க முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. மிஸ்டர் ராம், உங்க அக்கா இருக்காங்களா? என்ன அக்கா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசணுமா? அக்கா கிட்ட பேசணும், ஆனா நம்ம விஷயத்தை பத்தி இல்ல. என்ன பேசணும்? அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்க. அக்கா தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதை நான் கொஞ்சம் கேட்கணும். என்ன பண்ணாங்க? உங்களுக்கு ஏதாவது? எனக்கு இல்ல, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. புரியலையே. பிரதாப்னு ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். நான் தான் அந்த பொண்ணை காப்பாத்தினேன். ஆனா அவங்க அக்கா அந்த பையனுக்கு ஆதரவா கோர்ட்ல வாதாடி அவனை ரிலீஸ் பண்ண பாக்குறாங்க. இது நல்லா இருக்கா? என்னங்க, வக்கீல் தொழிலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வர்ற கிளைண்ட் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டாங்க, ஆனா கிளைண்ட்டை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவாங்க. தப்பு இல்ல, ஆனா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணுக்கு எதிராக அநியாயம் நடக்கும்போது குரல் கொடுக்க வேண்டாமா? அவளுக்காக கோர்ட்ல கேஸ் வாதாடி ஜெயிக்க வேண்டாமா? சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது போலீஸோட கடமை, அதே மாதிரி நீதியை காப்பாற்ற வேண்டியது ஒரு லாயரோட கடமை இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணணும்? அக்காட்ட சொல்லி ஒதுங்க சொல்லட்டுமா? உங்க அக்காவை இந்த கேஸ்ல இருந்து ஒதுங்க சொல்றதுக்காக நான் இங்க வரல, என்னோட வருத்தத்தை சொல்ல வந்தேன். உங்க அக்கா இந்த கேஸை வாதாடினாலும் நான் இந்த கேஸை ஜெயிப்பேன். நீங்க தான் ஜெயிக்கணும், அதுதான் என்னோட ஆசையும். அக்கா இந்த கேஸ்ல இருந்து விலகிடுவாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. சரி, இப்போது ஏதாவது சாப்பிட்டு போலாமே? நோ தேங்க்ஸ். இது பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் தான் பொண்ணு வீட்டில் கையை நினைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா பொண்ணுங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாதுங்க. ஓகே, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் நீங்க இங்கே தானே சாப்பிட போறீங்க. இன்னும் நீங்க அந்த கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கற்பனை இல்லைங்க, நிஜம். நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நடக்காது. பாப்போமே. நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இது பாருங்க, நீங்க எப்படி உங்க விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதே மாதிரி என் விஷயத்துல நானும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நம்ம 2 பேரோட கேஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன். இங்க பாருங்க, நான் இங்க வந்தது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்காக தான், என் வாழ்க்கை பத்தி இல்ல. ரேகா,